கட்சி அல்ல, வன்னியரின் அடையாளம். மருத்துவர் ஐயா நமது தலைவர் அல்ல, நமது இறைவர். 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த இடமான காவலர் மருத்துவர் ஐயா. வன்னியருக்காக மட்டும் குரல் கொடுப்பவர் மருத்துவர் ஐயா கிடையாது. 108 சாதிக்காக குரல் கொடுத்து 21 வன்னிய உயிர்களை தியாகம் செய்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. அவர் கூறியது. இதற்கும் மேல் இன்னும் சிலர் கூறுகிறார்கள், ஆமாக நான் வந்தா மருத்துவர் ராமதாஸ், ஆமா அவர் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு என்ன கொடுத்துட்டாரு கேட்பாங்க. ஆமா திமுகவை பத்திய கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு, உங்களுக்கு திமுகவுல பாரம்பரியமா இருக்கீங்க, என்ன செஞ்சிட்டாரு, ஏடிஎம்கேவுல பாரம்பரியமா இருக்கீங்க, ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஆனா ராமதாஸ் நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் மருத்துவர் ஐயா. அவரை பேரை சொன்னதற்கு நான் வருத்தப்படுகிறேன், தவறி வந்து விட்டது. மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டசபையில 34 எம்எல்ஏ இருக்காங்க, வன்னியர் எம்எல்ஏ. இன்னைக்கு பாமகவை சாராத ஒரு எம்எல்ஏ வன்னியர் என்று ஒரு வார்த்தை சட்டசபையில் கூற முடியுமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தால் கூற முடியுமா? இல்ல துரைமுருகனால் கூற முடியுமா? இல்ல இந்த செல்வி ராமஜெயத்தால் கூற முடியுமா? இல்ல சிவசேகரனால் கூற முடியுமா? என்று மாவீரன் கார்வெட்டியார் கூறுவார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், வன்னியர்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும், வன்னியர்களுக்கு கல்வி உதவி வேண்டும் என்று மாவீரன் கார்வெட்டியார் பேசுவார். இன்று என்று என்றும் இன்றளவும் மானம் உள்ளவரை, நீர் உள்ளவரை, கடல் உள்ளவரை வன்னியர்களுக்காக பேச ஒரே கட்சி, ஒரே தலைவர்